ஐபிசி தமிழ் செய்திகள். பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்பாட் ஆன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். வணக்கம் ஐபிசி உறவுகளே, உங்களுடைய ஐபிசி தமிழ் கலையத்தினுடைய 5வது கட்ட நிவாரணப் பணியாக இன்று நாங்கள் 4 இடங்களை கொடுக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது இடமாக நாங்கள் பிரமந்தனாறு விசோட பிரமந்தனாறு பாடசாலையில் குறிப்பிட்ட அளவு தொகையான புத்த பேக்குகள், பாடசாலை உபகரணங்களை நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு இனிமேல் நாங்கள் மக்களுக்குரிய உடனுறவு பொருட்களை, சமையல் பொருட்களை நாங்கள் கொடுக்க போகிறோம். எங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய ஐபிசி நேர்கள் உறவுகள் அந்த அனைத்து ஒத்துழைப்புகளும் அனைத்து உதவிகளும் இங்கே நிவாரணப் பணிகளாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய அனைத்து உறவுகளுக்கு நன்றிகள். இந்த பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய உறவுகளுக்கான இந்த பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் மற்றும் எங்களுடைய உறவுகளுக்கான சமையல் உணவுப் பொருட்கள் என மற்றது நுழம்பு வேலைகள், தரப்பால்கள் என பல்வேறுபட்ட நிவாரணப் பணிகளை இந்த 5வது கட்ட ஐபிசி கலையத்தினுடைய ஏற்பாட்டிலே கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. அனைத்து உறவுகளுக்கும், புலம்பெயர் உறவுகளுக்கு நன்றிகளையும் கூறி கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். குடும்பம் இருக்கு எங்க ஜிஎஸ் நிற்கிறாவ ஸ்போர்ட்ஸ்ல நின்றவர் அடிச்ச ஓனோவில் இருக்கு. கிளிநொச்சியில் நிற்கிறேன்னு சொன்னா எத்தனை குடும்பம் உங்களோட ஏரியாவுக்கு மொத்தம்? சின்ன குடும்பத்துக்கு 1000 போன்ல இருந்து ஒரு நம்பர் சரி 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 இந்த ரோட்டுகள், இந்த தண்ணி சேர்களையும் பார்க்காமல் இந்த சிரமத்து மத்தியில் எங்களுக்காக இந்த ஐபிசி நிறுவனத்தால் எங்களுக்கு வீடு தேடி இந்த உடுப்பு நிவாரண சாமான்களையும் தந்ததுக்கு, இந்த சாமான் 2 மாதத்துக்கு ஆன வேண்ட பிள்ளைகளுக்கு அந்த சாமான்களை தந்து உதவி செஞ்சதுக்காக இந்த ஐபிசி நிறுவனத்துக்கு என்னதும் என் மனைவி பிள்ளைகளின் சார்பில் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பாடசாலைக்கு பிரம்மந்தனார் மகாவித்யாலயம், அது பேர் அன்னோனிமுத்து சாருங்க. நமது கிராமத்தினுடைய தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு ஐபிசி தமிழ் ஊடகத்தினர் நமது பாடசாலை மாணவர்களுக்காக சில கற்றல் உபகரணங்களை வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் நமது பாடசாலைக்கு சில தேவைகள் காணப்படுகின்றன. அவற்றையும் நிறைவேற்றி தருமாறு உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாடசாலை சார்பாக கற்றல் உபகரணங்களை வழங்கிய ஐபிசி தமிழ் ஊடகத்தினருக்கு நன்றி. நாகேந்திரன், நான் மயிலான கிராமத்தில் நிரந்தரமாக வசித்து வரேன். இப்பொழுது நான் இன்று கதைக்கும் இடம் பிரமந்தனாறு கிராம சேவையாளர் அலுவலகம் முன்பாக. எங்களோட ஐபிசி தமிழ் தம்பியாக்கள்
நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. மற்றது எமது கிராமம் வந்து வெள்ளத்தால் மிக பாதிக்கப்பட்டது. நிறைய பேருக்கு சொத்தழிவு, வீடழிவு, தக்காளி வீடெல்லாம் அப்போ அதனால் தக்காளி வீடுகாரங்கெல்லாம் வீடு நீங்கள் கொடுக்கணும். மற்றது எங்களுக்கு நார்மலாக எங்களுக்கு நிறைய உதவி செய்தாங்க. எங்களுக்கு கிணறெல்லாம் முறைச்சி மக்களோட குடி தண்ணிக்கு உரிய மாதிரிலாம் செய்ய தந்துருக்குறாங்க. மற்றது இன்னும் எங்களுக்கு ஏஜி ஆஃபீஸால் எங்களுக்கு எந்த நிவாரணப் பொருட்கள் வர இல்லை. பொது அமைப்புகள் யாழ்ப்பாணம், கண்டி, யாழ்ப்பாணம், குடிகாமத்திலிருந்து தான் எங்களுக்கு வந்து நிறைய சொந்தங்கள் உதவி செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதோடு எங்கள் கிராமத்தில் சேதமான ரோட்டுகள் கட்டித்தரவணும், வீட்டுகள் கட்டித்தரவணும், பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா முக்கியமாக நான் சொல்ல வேண்டியதுன்னா எங்களோட விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து அடவு வச்சு பேங்கில் லோன் எடுத்து தான் தோட்டங்கள் செய்யுது, நெல் வச்சு. அப்போ அதெல்லாம் எங்களுக்கு நிறைய நட்டமாக போயிட்டு, அப்போ அந்த லோன் காசு நாங்கள் திரும்பி கட்டணும்னா நாங்கள் என்ன செய்கிறோன்னே தெரியாத கட்டத்தில் பிரிந்து கொண்டிருக்கோம். அப்போ அதுக்குரிய நஷ்டஈடுகளை எங்களுக்கு நேரடியாக வந்து பார்த்தோம். இல்லைண்டா எங்களோட அழிவுக்கேற்ற நஷ்டஈடு தருவதோடு எங்களோட மக்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஐபிசி தமிழ் ஊடாக அனைத்து உள்ளங்களுக்கும் அறிய தருகின்றேன். எங்களோட மக்கள் முன்னேறணும், எங்கள் மக்களுக்கு நல்ல உதவி செய்யணும். நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு 3 வருஷம் எங்களுக்கு மழை இல்லை. இந்த வருஷம் மழை பெஞ்சு பெரிய அழிவை தந்துட்டு இங்கே இவங்க பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். மக்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு எங்களுக்கு என்ன நிவாரணம் கிடைக்கும், எங்களுக்கு எதுவும் தருவாங்களான்றதான் எல்லா சனம் ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதால் எங்கள் ஐபிசி தமிழுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் மிக்க மன வருத்தத்துடன் எங்களுக்கு உதவி செய்ய தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எமது பாடசாலை மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கியமைக்காக ஐபிசி தமிழ் ஊடகத்துக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் எமது பாடசாலைக்கு ஒரு தொலைக்காட்சி ஒன்றும் மற்றும் எமது பாடசாலையிலிருந்து போட்டிக்கு செல்லும் மாணவர்கள் போக்குவரத்து வசதியின்மையினால் அவஸ்தைப்படுகின்றனர். அதனால் அவர்களுக்கு ஒரு Send money to Sri Lanka with Spoton Money. Visit www.spoton.money. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.